விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேயருக்கு இந்நேரம் கற்பனசாமியை வழிபாடு பண்ண வேண்டிய காலம் வந்து விட்டது. கற்பனசாமியை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும், அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், சனி செவ்வாயோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் சேர்ந்துருக்கிறாரு. புதன் வந்து ஏப்ரல் 22 வரைக்கும் இருப்பார். புதன் என்ன இருந்தாலும் அட்டமாதிபதி தான். நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால ஓரளவு பரவாயில்லக்கும். ஓரளவு பரவாயில்லன்னா என்ன, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, சொந்த ஐடியா இருக்கும், சரியா, சுய சிந்தனை அதிகமாக இருக்கும், ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். இருப்பினும் 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து இருக்குது, நல்ல அமைப்பில். பஞ்சம ஸ்தானத்தில், அதிர்ஷ்ட ஸ்தானத்தில், அறிவு ஸ்தானத்தில் 2 பாவகிரகங்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. அதுபோல் 4ஆம் இடம் டிஸ்டர்பாக இருக்குது, ராகு பார்வை இருக்குது, ராகு இருக்கிறாரு. பட் 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. இருந்தாலும் 50க்கு 50 சரியில்லை, சரியா, இருந்தும் இல்லாத மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்கும். அதனால் விருச்சிக ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையெல்லாம் தீரும். அதுக்கு நேரங்காலம் வந்தாச்சு. கற்பனசாமியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நான் ராசி பலன்களும் சில வழிபாட்டு முறைகளை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, விருச்சிக ராசி காலபுருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம், ஒரு மர்மஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். விருச்சிக ராசி நேயர்கள் எப்போயுமே வந்து வித்தியாசமாக இருப்பாங்க. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ரகசியம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, சரியா. ஏதோ ஒரு விஷயத்த வந்து உள்ளுக்குள்ளே போட்டு மூடி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஸோ ஒரு மறைவு சாணத்தில் இருப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் வாழ்க்கையில் வரும், எதிர்பாராத பணங்கள்லாம் வரும், சரியா. இவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் பணம், திடீர் வர வேண்டிய பணம், தாப்பன வழி தாய் வழியில் வர வேண்டிய பணம், இதெல்லாம் சில குறிப்பிட்ட காலத்தில் பல்காக வந்து சேரும். இப்போதைக்கு குறிப்பாக சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விருச்சிக ராசியில் சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு அடுத்த வருட நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற திசை, புதன் திசை, கேது திசையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரிய திசை நிபந்தனைக்கு உட்பட்டு சில பலன்களை கொடுக்கும், உத்தியோக ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கும். சந்திர திசை மத்தியம பலனை கொடுக்கும். செவ்வாய் திசை நல்லா இருக்காது. செவ்வாய் திசை வயசானவங்களுக்கு தான் நடக்கும். ஸோ செவ்வாய் திசை அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். கற்பனசாமி ஒரு காவல் தெய்வம், காவல் தெய்வத்துக்கே ஒரு தலைவன், சரியா. எல்லை காவல் தெய்வத்துக்கு ஒரு தலைவன். கற்பனசாமி வந்து கிருஷ்ண அவதாரம் தான். கிருஷ்ணனுக்கும் சிவனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறாரு. கிருஷ்ண அவதாரமாக இருந்தாலுமே சிவ அம்சமாக பார்க்கப்படுகிறாரு. அவர் கோயிலில் வந்து விபூதி தான் கொடுக்குறாங்க, பிரசாதம். அதனால் அவர் கிருஷ்ணாய, கிருஷ்ண வர்ணாய, கிருஷ்ண புத்திராய, மகா காலாய, மகா ருத்ராய, ஸ்ரீ கற்பனசாமி முன்னே நமோ நம்ம. அதனால் கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் அவர் சம்மந்தப்பட்ட கிரகமாக தான் பார்க்கப்படுகிறாரு. அதனால் உங்கள் ராசிக்கு அவர் வந்து கிருஷ்ணன் அப்படின்னா புதனுடைய அம்சம்தான். ராசிக்கு 8, 11, சிவன்னா என்ன, 11ஆம் இடம் தான். ஸோ 8, 11, 10 இந்த இடத்துக்கு வந்து ஆதிபத்திய விசேஷத்தை கற்பனசாமி நல்லா செய்வார். சரி நேயர்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கற்பனசாமியை பற்றி நான் பின்னாடி வழிபாட்டு முறைகளை சொல்கிறேன். இப்போ ராசிக்கு 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம் வந்து டிஸ்டர்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல சனி செவ்வாய். சனி பகவான் ஏப்ரல் 23ஆம் தேதி வர 23ஆம் தேதிக்கு மேலே 7 நாளைக்கு திரும்பிடுவார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதிர்ஷ்ட கட்டையாக தான் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், தாப்பன் வழியில் சில பிரச்சனை இருக்கும், தாப்பனுக்கு முடியாமல் போகலாம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. எனக்கும் நல்லா இருக்காது. சனி செவ்வாய் இணைந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல மே 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, சரியா. இன்னும் கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு இருக்கிறாரு. மே 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ சனி செவ்வாய் இணைந்து ராசிக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம், ராசிக்கு வந்து 11ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஸோ இப்படி இந்த இடத்த பார்க்குறதுனால அந்தந்த ஆதிபத்திய விசேஷங்கள் கெட்டுப்போகும். அந்தந்த ஆதிபத்திய விசேஷத்தில் பிரச்சனை வரும். ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு, இணக்கம், கூட்டு தொழில், பங்குச்சந்தை, நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை, பங்குதாரர் விஷயத்தில் பிரச்சனை, இன்டகிரேஷன், ஒரு அசோசியேஷன், டீம், சரியாக சேர்ந்து சேர வேலைகள். நீங்கள் ஒரு டீமில் இருக்கிறீங்கன்னா அந்த டீமில் வந்து ஒரு ஒத்துமை இருக்காது, ஒரு கோஆப்ரேஷன் இருக்காது, கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அடுத்து வந்து 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குருவை செவ்வாய் பார்க்குறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் குருவை டிஸ்டர்ப் பண்ணுவார். 8ஆம் இடத்துல குருவை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால என்ன, குரு 2, 5 கூடையவன். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு முடியாமல் போகும். புத்திரக்காரனை செவ்வாய் பார்க்குறதுனால பிள்ளைகளுக்கு முடியாமல் போகும். அதுபோக புத்திர சாணத்தில் இருந்து பார்க்குறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகளுக்கு வயிற்றுப்போக்கு, சரியா, மற்ற சில பிரச்சனைகள் பிள்ளைக்கு வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வெப்பநிலை வேறு கூறுது. இன்றைக்கெல்லாம் 40 டிகிரி கிட்ட அடிக்குது. மதுரையில் வந்து 40 டிகிரி செல்சியஸ் அடிக்குது. இன்னும் வெப்பநிலை கூடும். அக்னி நட்சத்திரம்லாம் இனிமேல் தான் வருது, சரியா. மே 4ஆம் தேதிக்கு மேலே அக்னி நட்சத்திரம்லாம் வருது. ஸோ வெப்பநிலை தாக்கம் அதிகமாக இருக்கிறனால உடல் பார்த்துக்கோங்க, உடலை வந்து சீதோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ 8ஆம் இடத்துக்கு வந்து குரு இருந்தாலுமே கொஞ்சம் செவ்வாய் பார்வை இருக்கிறனால அலைச்சல் திருச்சல் இருக்கும், பண தட்டுப்பாடு இருக்கும், பணம் வேண்டிய நேரத்தில் வராது, சரியா. நேர்களே, பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்காது, பெரியவர்களோட சண்டை போட்டுட்ருப்பீங்க. இப்படி சில அசுப பலன்கள்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் தீர்வு தான் கற்பனசாமி வழிபாடு. அதுபோக ராசிக்கு
11ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகுது. மூத்த சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும். குறிப்பாக அக்கா அப்படின்னு இருந்தாங்கன்னா அக்காவுக்கு சில பிரச்சனை ஆகும், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அக்கா வழி உறவு முறைகள் நல்லபடியாக இருக்காது, லாபம் நல்லபடியாக இருக்காது. லாபம் வந்து உங்களுக்கு கன்சாலிடேட்டாக வராது. சரியா நேர்களே, லாபத்தை வந்து நீங்கள் வந்து ஒன்று சேர்க்க முடியாது. குறிப்பாக புதன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிற லாபங்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை, வியாபாரம் பண்ணுறவங்க, நவதானியம் பண்ணுறவங்க, மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, பலசர கடை வச்சுருக்கிறவங்க, மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறவங்க, இயல் இசை, நாடகம், மியூசிக், கைவினைப் பொருட்கள், கைத்தொழில்கள், கைத்திறன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், காதி கிராஃப்ட், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டே வந்து பெருசாக வராது. கைக்கு வாய்க்கு தான் இருக்கும் வழியே பெருசாக கன்சாலிடேட் பண்ண முடியாது. அடுத்து வந்து 12ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகுது. சரியா, ஆனால் இருப்பினும் 12 கூடியவன் ராசியை பார்க்குறதுனால அயன சேன போகம் நல்லா இருக்கும். அது என்றைக்கு மேலே 14/5க்கு மேலே. சரியா, 14/5 சுக்கிரன் வந்துடுவார் இங்கிட்டு. 19/5லேருந்து 14/5 வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பார். ஓரளவு நல்லாயிருக்கும். தனித்த சுக்கிரனை பார்க்குறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இருப்பினும் 12ஆம் இடத்துக்கு பாப தொடர்பு இருக்குது. செவ்வாய் பார்க்குறதுனால தூக்கம் கெட்டு போயிடும், உஷ்ணமாக இருக்கும். உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்கிறனால தூக்கம் வந்து சரியாக வராது. கண்ணில் வந்து என்ன சொல்கிறது, அந்த பூளை பொங்குறது, கண்ணில் உஷ்ணம் மாறுது, உடல் ஷூட்டால் உடம்புல சில பொருட்கள் வெளியே போகிறது. சரியா, இதெல்லாம் நடக்கும். சில உடல் உஷ்ணமாயிருச்சு வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஆண்களுக்கு வந்து அந்த இந்திரியம் வெளியே போயிடும். உடல் உஷ்ணத்தால் இந்திரியம் வெளியே போயிடும். பெண்களுக்கு சில நேரத்தில் பீரியட்ஸ் அன்னிவனாக இருக்கும். ஸோ உடல் உஷ்ணமாயிருச்சுனாலே படுக்கையில் வந்து தூங்கும்போது நம்மளை அறியாமல் சில காரியங்கள்லாம் நடக்கும். கண் திடீர்னு பொங்கிடும். காலையில் பார்த்தோம்னா கண் அப்படியே திறக்கவே முடியாது, புளியாக சூடியிருக்கும். சில ஆண்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் தாங்க முடியல வச்சுக்கோங்களேன், இந்திரியம் வெளியே போயிடும். இந்திரியம்னா என்ன, விந்து வெளியே போயிடும். பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் அன்னிவனில் இருக்கும். ஸோ உஷ்ணம் வந்து உடம்புல ரொம்ப ஏறும், கவனமாக பார்த்துக்கணும். அயனசேன போகத்தில் பிரச்சனை இருக்கும். அயனசேன போகம்னா என்ன, படுக்கை சுகம்தான், தூங்கி எந்திக்கிறது. நல்லபடியாக தூங்கி எந்திக்க முடியாது, கெட்ட கனவுகளாக வரும். சரி, அந்த கெட்ட கனவுகளில் சில சம்பவங்கள் நடக்கும். நம்மளை அறியாமல் மனம் கெட்டு போயிடும். கனவு காணும்போது என்ன, மனம் ஆள் மனம் தான் கெட்டு போகும். ஆள் மனத்தின் அடியில் இருக்கிற சில நிகழ்வுகள் கனவாக வந்து அதன் வெளிப்பாடாக உடல் வந்து சில உபாதைகளுக்கு ஆளாயிரும். சரியா, இதனால தான் வந்து கனவு காணும்போது, கெட்ட கனவுகள் காணும்போது சில விஷயங்கள் நமக்கு நடக்குது, நம்மளை மீறி நடக்குது. இதில் தனிமனித வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் நடக்கும். சரியா, இது எல்லாருக்கும் நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். சில பேர் சொல்ல மாட்டாங்க, சில பேர் மற்றவங்கள ஷேர் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இது தனிமனித வாழ்க்கையில் நடக்கும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்போதைக்கு நடக்கும். 19/5 வரைக்கும் அதிகமாக இருக்கும். 19/5 வரைக்கும் அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே ஓரளவு நியூட்ரல் ஆயிரும். ஏன்னா சுக்கிரன் ராசியை பார்ப்பார். தனிச்ச சுக்கிரனை பார்க்குறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இருப்பினும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படாது. புதன் கொஞ்ச நாளைக்கு இருப்பார், 22ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஏப்ரல் 22. இன்றைக்கி வந்து ஏப்ரல் 15 இன்றைக்கி என்ன தேதி ஆகுது, இன்றைக்கி ஏப்ரல் 15ஆம் தேதி ஆச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு இருப்பார் 5ஆம் இடத்துல. அதுக்குங்கிட்ட அவர் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் புதன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறது அந்தளவுக்கு நல்லதில்லை. 6ஆம் இடத்துல அவர் வந்து மேசத்தில் வந்து ஸ்தான பலம் பெற மாட்டார், பகமை பெறுவார். 8 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்குது, நல்ல விசேஷம் இல்லை. அதாவது 11 கூடியவன் 11 8ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல விசேஷம் இல்லை. 8 11 அடியாயிரும். வர வேண்டிய லாபம் இருக்காது, நஷ்டம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா வீடியோ போட்டுட்டு ஆரம்பத்துலேருந்து ஒன்றுமே சரியாக சொல்ல மாட்டேங்கானே, இந்திரியம் வருங்க, அது வருங்கிறான், இது வருங்கிறான். எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் நடக்கும். சரியா, பாவ தொடர்புகள் வந்து 5ஆம் இடத்துல அதிகமாகும்போது அந்த கிரகங்கள் இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்குற இடத்த தான் கெடுக்கும். சரியா, இப்போ ஜனன ஜாதகத்தில் சனி செவ்வாய் கெட்டு போனவர்களுக்கு இது அதிகமாக நடக்கும். சனி செவ்வாய் வந்து கேந்திர கோணத்தில் இல்லாமல் 6 8 12 மறைஞ்சு நல்ல நிலைமையில் இல்லை. இப்போ சனி ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு, செவ்வாய் ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு, இல்லைனா சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்துருக்கிறாங்க. இதில் ஏதோ 2 கிரகங்கள் சுபத்துவம் இல்லாமல் ஜனன ஜாதகத்திலே சரியில்லை, கோச்சாரத்தில் சரியில்லாமல் இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் கற்பனசாமி வழிபாடு. நான் எடுத்தோடனே வழிபாடுன்னு சொன்னேன் வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு என்னென்னு புரியாது. ஏன்னா அவன் திடீர்னு சாமியை கும்பிட சொல்கிறான் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னு சொல்லணும்ல, அதை தான் நான் வழிபடுத்துகிறேன். ஏன்னா பாவகிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இருக்கக்கூடாது. சனி பகவான் செவ்வாய் வந்து பஞ்சமஸ்தானத்தில் ஒரு கோணத்தில் இருக்கக்கூடாது. பஞ்சமஸ்தானங்கிறது வந்து மகாலட்சுமியுடைய வீடு, கோணம், முக்கியமான கோணம். சரியா, மகாலட்சுமி ஸ்தானம். அந்த மகாலட்சுமி ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் வந்து சில பலன்களை சொல்கிறேன் நான். சரியா நேரில். அதுபோக செவ்வாய் வந்து விருச்சிக ராசிக்கு ராசிநாதன். சரியா, 1 6 கூடியவன். ராசிநாதன் அவர் தான். மனம் உடல் செயல்பாடு குறைவனும் அவர் தான். வம்பு வழக்கு பிரச்சனைக்கு உள்ளவரும் அவர் தான். அவர் தான் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் மறைகிறாரு, ஒரு வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறனால பரவாயில்ல, ஓரளவு சுய புத்தி இருக்கும், சுயமாக சிந்திப்பீங்க. ஆனால் 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறனால அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். சரியா, தேவையில்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயம் உடனே முடியாது, அலைஞ்சு திரிஞ்சால் தான் முடியும். அதுபோல் சனி பகவான் கூட போய் சேர்றாரு. சனி பகவான் வந்து ராசிக்கு
3-4 கூடியவன், தைரிய வீரிய சேனாபதி, சுகஸ்தானாபதி. அதனால் அவர் போய் அங்கே போய் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ஏப்ரல் 23 பின்னாடி, ஏப்ரல் 23 பின்னாடி சுய இயல்புக்கு திரும்பிடுவார். ஸோ ஏப்ரல் 23லேருந்து மே 9 வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டாக இருக்கும். சரியா, ஒரு 16 நாட்கள் கொஞ்சம் இக்கட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் பயிற்சியாகி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துட்டார்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். உபசேன சாணத்துக்கு செவ்வாய் வந்துட்டார்னா ஓரளவு பரவாயில்ல, ஆட்சி பெற்று உபசேன சாணத்தில் இருப்பார். ஸோ உங்களுக்கு இக்கட்டான நேரம் எந்த நேரம் சார் அப்படி பார்த்தோம்னா, குருஷியலான டைம் வந்து ஏப்ரல் 24லேருந்து மே 9 வரைக்கும். சரியா, ஏப்ரல் 24 டு மே 9, இங்கிட்டு ஒரு 7 நாள், அங்கிட்டு ஒரு 9 நாள், 16 நாட்கள் கவனமாக இருக்கணும். இதுதான் வீடியோவுடைய சாராம்சம். இந்த வீடியோ போட்ட நோக்கம் வந்து, இந்த வீடியோ போட்டதனுடைய செய்தி, முக்கியமான செய்தி, நோட்டீஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஏப்ரல் 24 டு மே 9. ஏன்னா சனி செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருந்து அவங்க சேர்ந்து பார்க்குற இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 11ஆம் இடத்தை தான் பார்ப்பாங்க. லாபத்தை குறைச்சிருவாங்க. சரியா, லாபத்தை குறைச்சிருவாங்க, ப்ராஃபிட்டை குறைச்சிருவாங்க. சில பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு இருதார யோகம் இருக்கும். சில பேர் ரெண்டு திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த திருமணம் பண்ண விஷயத்தில் பிரச்சனை வரும். சரியா, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லாருக்குமே சில அன்அஃபிஷியல் தொடர்பு இருக்குது. அந்த அன்அஃபிஷியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த பார்ட்னர் விஷயமாக பிரச்சனை வரும். 11ஆம் இடங்கிறது பெரிய வெற்றியை கொடுக்கும். வெற்றிகள் அந்தளவு சாத்தியப்படாது, லாபம் இருக்காது, நஷ்டம் இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். சரியா நேர்களே, இப்போ வந்து விருச்சிக ராசிக்குன்னு எது சார் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் அடுத்து வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. எப்போ வராரு? அவர் வந்து 19ஆம் தேதி வராரு. 19/5 வராரு. சரியா, இன்னும் 4 நாள் கழித்து வராரு. ஓரளவு பரவாயில்ல. சுக்கிர ராசியை பார்க்கறதுனால ஓரளவு ஆள் நல்லா இருப்பீங்க. நல்லா மேக்கப் போட்டுக்கிருவீங்க, அலங்காரப்படுத்திக்கிருவீங்க, நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். சுக்கிரன் பார்க்குறாரு. 7 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதையும் சில பேர் காரகோப பாவனாசி அப்படிம்பாங்க. கலஸ்தர தோஷம்தான். ஆனால் பரவாயில்ல, கோச்சாரத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஜனன ஜாதகத்தில் தான் சுக்கிரன் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, கணவனை கெடுப்பார். இருப்பினும் இப்போ 7ஆம் இடத்துல கோச்சாரத்தில் வருது, ஓரளவுக்கு பரவாயில்ல. கணவன் உறவு நல்லாயிருக்கும், ஓரளவு தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், இணைப்பு நல்லாயிருக்கும், ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியை பார்ப்பார். ராசியை சுக்கிரன் தனிச்சு சுக்கிரனை பார்க்கறதுனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரே வார்த்தை, சுக்கிரன் ராசியை பார்க்குறது மகிழ்ச்சி. ஏன்னா மகிழ்ச்சிக்கு உண்டான கிரகம் சுக்கிரன். ஸோ சுக்கிரன் ராசியை பார்க்குறது மகிழ்ச்சியாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2, 12, 4 ஓரளவு அயன சயன போகம். செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்த்தாலுமே குரு பார்வை இருக்கிறனால ஓரளவு நியூட்ரல் ஆயிரும். 50க்கு 50 பிரச்சனை இல்லாமல் இருக்கும். குரு கெட்டு போனவர்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போனவர்களுக்கு குரு அந்த அளவுக்கு உதவி பண்ண மாட்டார். அவருடைய பார்வை தாக்கம் வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட்டை கொடுக்காது. ஸோ இப்போ குரு பார்க்குறதுனால ஓரளவு நல்லபடியாக இருப்பீங்க. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுக்கிரன் ராசியை பார்க்குறாரு, 1ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் குடும்பத்தில் ஓரளவு இணக்கமாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, சுக்கிரனும் குருவும் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் வேண்டியதை பண்ணுறாங்க. சரியா நேர்களே, நல்லாயிருக்கும். இந்த பாராபவ ஆண்டு பார்த்தோம்னா உங்களுக்கு பணம் எந்த காலகட்டத்தில் சார் வரும் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா பாராபவ ஆண்டில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சில காலகட்டத்தில் வந்து பண வரவு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு வந்து ஜூன் டு செப்டம்பர் நல்ல பணம் வரும், கூட்டாண்மை மூலம் பலம் வரும். ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கூட்டாண்மை, கூட்டு செய்கிறவங்க, கூட்டு தொழில் பண்ணுறவங்க, பார்ட்னர் போட்டு செய்கிறவங்க, அசோசியேஷன் போட்டு செய்கிறவங்க, கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் வரும். சரியா, ஜூன் டு செப்டம்பர் வந்து உங்களுக்கு வந்து இந்த பரபவ ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து உங்களுக்கு நல்ல பலன் வரும். சரியா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாத காலம் உங்களுக்கு பணமழை பொழியும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் வந்து கற்பனசாமி வழிபாடை கண்டிப்பாக பண்ணி தான் ஆக வேண்டும். சரியா நேர்களே, ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி செவ்வாய் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பூர்வ புண்ணிய சாணத்தில் சனி செவ்வாய் இணைவது வந்து பொதுவாக கடுமையான போராட்டங்கள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும், உணர்ச்சி பூர்வமான சவால்கள் எதிர்ப்பீங்க. உணர்ச்சி பூர்வமான சவால் உங்களை யாராச்சும் சீண்டி விட்டுருவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்ககிட்ட வந்து உணர்ச்சி பூர்வமாக சில சேலஞ்ச் பண்ணுவீங்க. பாடுற அவன் கண்ணுக்கு முன்னாடி நான் இருந்து காட்டுறேன், அந்த காரியத்தை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகி பதட்டத்தோடு சில சேலஞ்சு பண்ணுவீங்க. அந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதுபோக படிப்பு விஷயம் நல்லா இருக்காது, காதல் தோல்வியில் போய் முடியும், பூர்வீக சொத்து பற்றி விஷயம் நல்லா இருக்காது. நீங்கள் ரொம்ப விவேகமாக இருக்கணும், உழைப்பு அதிகமாக போடணும். சரியா, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி செவ்வாய் இழப்பு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் சில தாமதத்தை உண்டாக்கலாம், பிள்ளைகள் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சில கவலைகள் ஏற்படலாம், பூர்வீக சொத்து பற்றி விஷயத்தில் சில சட்ட போராட்டங்கள் வரலாம். சரியா, கோபதாபம் அதிகமாக இருக்கும், உணர்ச்சிவசப்படுற மாதிரி இருக்கும், முடிவு எடுப்பதில் தாமதம் இருக்கும். இதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. எந்த ஒரு விஷயத்துக்கும் டிசிஷன் பண்ண முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது, ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்க முடியாது, கிளாரிட்டியாக இருக்காது, டிசிஷன் தடுமாற்றம் இருக்கும். அதுபோல் பங்கு சந்தை, ஊடகம், சரியா, ஊடக வணிகம் இதிலெல்லாம் பெரிய நஷ்டம் வரும். சரியா, கொஞ்சம்
கேரக்டர் வைஸ் கரெக்டாக இருக்கணும். டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் புத்தியை குறிக்கும். அதனால் புத்தி வந்து பேதலிச்சு போயிடும். கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை கூட நடக்கும். சனி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கனால அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா, சில பேருக்கு இதய பாதிப்புகள் வரும். சரியா, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிணிகள் கூட வரலாம். எல்லாத்துக்கும் வருதுன்னு சொல்ல முடியாது. ஜனன ஜாதகத்தில் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் கெட்டு போய் இருந்துச்சுன்னா வரும். சூரியனும் கெட்டு போய் 4ஆம் இடம் கெட்டு போய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். இதை பற்றி இருந்தால் நிறைய பேசணும். ஒரு மனிதனுக்கு ஒரு நோயோட தாக்கம் வரும்னா ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு இடம் இருக்குது, ஆதிபத்தியம். அதுபோல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. இப்போ இருதயம் சம்மந்தப்பட்ட வியாதினா சூரியனை பார்க்கணும். அது சம்மந்தப்பட்ட இடம் ராசி லக்கணத்துக்கு 4ஆம் இடம். அங்கே பாவகிரகங்கள் இருந்து சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து இருதய சம்மந்தப்பட்ட பிணி இருக்கும். என்ன படபடன்னு ஆகும், ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்கும், இல்லைன்னா கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும், அது வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சில பிரச்சனைகள்லாம் வரும். சரியான நேரில் இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஓகே, இந்த பிரச்சனைகளாக வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்பனசாமியை வழிபாடு பண்ணணும். கற்பனசாமி எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. சரியா, சந்தன கருப்பு, கோட்டை கருப்பு, மாரநாடு கருப்பு, சங்கிலி கருப்பு, தேரடி கருப்பு, அழகு கோயிலில் இருக்கிற கற்பனசாமி இப்படி இருக்கிறாங்க. கற்பனசாமி ஒரு முக்கியமான கிரகம். குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். அவரை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அப்புறம் சைவ வழிபாடும் இருக்குது, நான்வெஜ் வழிபாடும் இருக்குது. சைவத்திலும் வழிபாடு பண்ணலாம், நான்வெஜ்ஜும் வழிபாடு பண்ணலாம். ராகு வேளையில் வழிபாடு பண்ணணும். ஏன்னா கற்பனசாமி வந்து ராகு கேதுகளுடைய தாக்கத்தை குறைப்பார். இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. சுகஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் ராகு கேதுகள் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் அந்தளவு சுகப்பட முடியாது. இப்போ நீங்கள் கற்பனசாமி வழிபாடு அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும், தாயார் வழி உறவு நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், விவசாயம், தோட்டம் தொரவு இதெல்லாம் பலிதமாகும். வீடு கட்டி வைக்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ கற்பனசாமி வழிபாடை நீங்கள் சனிக்கிழமை பண்ணலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். சனிக்கிழமை இரவு 8 to 9 சனி உரையில் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 செவ்வாய் உரையில் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. 3 to 4:30 பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பண்ணுறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். கற்பனசாமிக்கு வந்து முந்திரி வச்சு வழிபாடு பண்ணலாம். தேங்காய் பழம், முந்திரி பருப்பு வச்சு படையல் பண்ணலாம். சில பேர் வந்து சாராயம், சுருட்டுலாம் வைப்பாங்க. அது வந்து அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனால் என்னை பொறுத்தளவு சைவ வழிபாடு பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து பெருமாள் கோயிலில் இருக்கிறவர் தான். அதனால் சைவ முறையில் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பு தான். சக்கரை பொங்கல் வைக்கலாம். ஓகே, எப்படி இருந்தாலும் உங்கள் வழிபாடை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய மந்திரத்தை சொல்லலாம். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முன்னே நம்ம கற்பனசாமி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண முடியாது, கோயிலில் தான் வழிபாடு பண்ணணும். ஆனால் மந்திரம் வீட்டில் சொல்லலாம். சரியா, பெருமாள் படத்தை வச்சு மந்திரத்தை சொல்லலாம். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க அடியங்கட்டை கேளுங்க, அனுப்பிவிடுவேன். 8807457629. வாட்ஸ்அப்பில் தான் கேட்கணும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. கமெண்ட் பாக்ஸிலலாம் மந்திரத்தை அனுப்ப முடியாது, டெக்ஸ்ட் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா நான் அதை இமேஜ் அனுப்பிவிடுவேன். சரியா, அதை நீங்கள் வந்து எழுதி வச்சு படிச்சுக்கலாம். ஸோ கற்பனசாமியை வழிபாடு பண்ணுங்கள். அதுபோல் உங்கள் ஊரில் கற்பனசாமி கோயில் எங்கே இருக்குது, பிரசித்தி பெற்ற கோயில் எங்கே இருக்குது, அதோடைய மகிமைகள், அதோடைய வரலாறு எல்லாத்தையும் சொல்லுங்கள். கற்பனசாமி வரலாறு எடுத்துட்டோம்னா அவர் வந்து புராணத்தில் பார்த்தோம்னா கர்ண பரம்பரை கதையின்படி பார்த்தோம்னா அவர் வந்து சீதைக்கு மகனாக பிறக்கிறாரு. சீதை வந்து ராமருடைய மனைவி. ஸோ வந்து அவர் கிருஷ்ண அவதாரமாக தான் வராரு, ராம அவதாரத்தின் மூலியமாக தான் வராரு. சீதை வந்து சீதைக்கு வந்து 2 குழந்தைகள், லவன், குஷன். லவன் பிறந்த காலகட்டத்தில் அந்த அம்மா அவனை தொட்டியில் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அது எங்கே வெளியே போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா குழந்தைய தொட்டியில் போட்டுட்டு வெளியே போயிடுச்சு. அது வெளியே அங்கே ஒரு ரிஷி இருக்குது, அங்கே ஒரு ரிஷி இருக்கிறாரு, ஒரு தபசி இருக்கிறாரு அந்த ஆசிரமத்தில். அந்த ரிஷி கூட அந்த அம்மா இருக்குது குழந்தையோட வச்சுக்கிட்டு. ஏன்னா ராமரை பிரிஞ்சு தானே அது தனியாக இருக்குது. ராமரை பிரிஞ்சிடும். ஏன்னா ராமருக்கும் அந்த அம்மாவுக்கும் ராமர் அந்த அம்மா மேலே சந்தேகப்பட்டு பிரிச்சுருவார். அது ஒரு கதை இருக்குது. சீதை வந்து ராமரை விட்டு பிரிஞ்சு தனியாக தான் குழந்தைகளை பிறக்கும். லவன் குஷன் வந்து தனியாக தான் பிறப்பாங்க. ராமாயணம் படித்தவர்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் வந்து அந்த அம்மா வந்து லவனை தொட்டியில் போட்டுட்டு அது கொஞ்சம் வெளியே போயிருக்கும். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா அந்த குழந்தை வந்து கீழே இறங்கிடும். தொட்டில் விட்டு கீழே இறங்கி எங்கிட்ட கொஞ்சம் தூரத்துக்கு வெளியே போயிடும். வீட்டை விட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிடும். ஆனால் அந்த அம்மா அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிஷிக்கிட்ட சொல்லிட்டு போவோம், சாமி என் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு. நந்தவனத்தவரத்துக்கு போயிட்டு வரேன், பூந்தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போகும். இப்போ பார்த்தா என்ன ஆகும்னா குழந்தை எல்லாம் வெறும் தொட்டியில் தான் இருக்குது. அந்த ரிஷி வந்து பார்க்குறாரு, அந்த தபசி வந்து பார்க்குறாரு. அவர் ஒரு சிவபக்தர். குழந்தை இல்லை. ஐயோ, அவர் பார்க்குறாரு, அவர் வருத்தப்படுறாரு. நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனாலே சீதாதேவி, இப்போ இந்த குழந்தை இல்லையே, அவள் வந்து கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு தர்ப்ப புல்லை எடுக்கிறாரு. தர்ப்ப புல்லை எடுத்துகிட்டு சிவனுடைய மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தொட்டியில் போட்டுருந்தாரு. தொட்டியில் போட்டோன்னே அது ஒரு குழந்தையாக மாறிடுது. அதே குழந்தையாக மாறிடுது. அந்த குழந்தை தொட்டியில் இருக்குது. சீதை வந்து
நந்தவனத்துக்கு போயிட்டு அப்படியே வருது, மறுபடியும் ஆசிரமத்துக்கு வந்து பார்க்குது, குழந்தை தொட்டியில் இருக்குது. அது உண்மையான குழந்தை இல்லை, ரிஷியால் உண்டாக்கப்பட்ட குழந்தை. அந்த குழந்தை அது என்ன நினைக்குது, தான் குழந்தை நினச்சி கொஞ்சுது, உச்சி முகருது, சந்தோஷமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த உண்மையான குழந்தை ஒன்று இறங்கி கீழே போச்சு பார்த்தீங்க, வெளியே போச்சு பார்த்தீங்களா, அது வந்துருச்சு. அது அங்கிட்ட எங்கிட்ட விளையாட போயிருக்குது. அது ஏதோ தவந்து அப்படி எங்கிட்ட போயிட்டு ஓரஞ்சாரமாக போயிட்டு அது மறுபடியும் உள்ளுக்கு வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஆசிரமத்துக்குள்ளே வந்துருச்சு. குடிலுக்குள்ளே வந்தோடனே சீதைக்கு ஷாக். என்னடா ஒரே நேரத்தில் 2 குழந்தை இருக்குது, ஒன்று தொட்டியில் நம்ம கையில் இருக்குது, ஒன்று வந்து வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு, இதில் எது நம்ம குழந்தை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த அம்மா நினச்சி பார்க்குது, ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா போடுது, ஒரு கோட்டை போடுது. ஒரு கோட்டை போட்டுட்டு அந்த அம்மா சொல்லுது, 2 குழந்தைகிட்டையும் சொல்லுது, இந்த கோட்டை தோண்டி வர்றவங்க யார் கரெக்டாக வர்றாங்களோ அவங்க தான் என் குழந்த. சரியில்லாதவங்களுக்கு தீப்பிடிச்சிரும், அவங்களுக்கு வந்து உடல் நல்லபடியாக இருக்காது அப்படின்னு சொல்லிடுது. இதில் வந்து உண்மையான குழந்தை வந்து கோட்டை தாண்டி வந்துடுது. இந்த 11 வந்துடுறான். இந்த நம்ம தர்ப்பப்புல் போட்டு ஒரு குழந்தை வந்துச்சு பார்த்தீங்களா, அது கோட்டை தாண்டி வரும்போது தீப்பிடிச்சி எரிஞ்சிருது, கருகிருது, உடம்பு கருகி கருப்பனாக நிற்குது. அது அப்படியே வேண்டுது, சொல்லுது சீதா கிட்ட, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையும் உன் பிள்ளை மாதிரி நினச்சிட்டு இருந்த, என்னையும் நீ தூக்கி சுமந்து முத்தம் கொடுத்த, ஸ்பரிசமாக இருந்த உச்சி முகந்தையே, இப்போ வந்து இப்படி ஆளாக்கிட்டேயே, நான் இப்படி ஆகிட்டேனே, இப்போ நான் எங்கே போவேன், என்னை அந்த ரிஷி தான் உருவாக்குனார், அவருடைய செயல்பாட்டின் காரணமாக தான் நான் வந்து பிறந்தேன், இங்கே வந்துட்டேன், இப்போ நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சீதாதேவிக்கிட்ட அந்த குழந்தை வந்து முறையிடுது, கண்ணீர் மல்லுக கேட்குது. அப்போ சீதாதேவி மனம் இறங்குறா. பூமாதேவி அல்லவா, சீதாதேவினாலே பூமாதேவி தான், இந்த பூமியே வந்து சீதாதேவி தான். அதான் பெண்களை சொல்லுவாங்க, அவள் பூமாதேவி சீதாதேவி அப்படிம்பாங்க. சீதாதேவினாலே பூமி சம்மந்தப்பட்டவன்னு அர்த்தம், பூமி தாமின் புதல்வின்னு அர்த்தம். சரியா, பூமாதேவி அனைத்தையும் பொறுத்துக்குருவா, அனைத்தையும் தாங்கிக்கிடுவா, அனைத்தையும் பொறுத்துக்குருவா. அதனால் சீதான்னு பேர் வைக்கிறவங்களாம் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அந்த பேர் வைக்கிறதுக்கு பெருமைப்படணும். இன்றைக்கி என்னென்னோ பேர் வைக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சீதாங்கிறது நல்ல பேர், சீதா அப்படிங்கிறது. ஸோ அந்த சீதாலட்சுமி அந்த தாய் நினைக்கி உடனே அந்த பிள்ளையை தூக்கி சொல்லுது, நீயே என் பிள்ளை தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஏதோ விதியின் விஷம் நீ கருமாறிட்ட, உருமாறி கற்பன் ஆகிட்ட, இனிமேல் நீ வந்து எனக்கு காவல்காவனாக இரு, எனக்கும் என் கணவனுக்கும் நாங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எங்களுக்கு காவலாக இரு, நீயே எங்கள் பிள்ளை தான், உனக்கும் எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கருப்பசாமின்னு பேர் வச்சு அவருக்குன்னு ஒரு அமைப்பை கொடுத்துச்சு. அப்படி தான் கருப்பணசாமி வந்தாருன்னு ஒரு கதை இருக்குது, கர்ண பரம்பரை கதை, அதாவது செவி வழி வந்த கதை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் வந்து உருமாறி தீயில கறி வந்தனால கருப்பணசாமின்னு இருக்கிறாரு. அதனால தான் பெருமாள் கோயிலில் நிறைய இருப்பார், பெருமாள் கோயிலில் பெருமாள் காவல் தெய்வமாக இருப்பார். சரியா நேர்களே, அதுபோக அவர் வந்து அந்த ரிஷி, அந்த சிவபக்த ரிஷியோட தபத்தில் பிறந்தனால சிவநாமத்தையும் சொல்லுவார். சரியா, அதனால தான் கருப்பணசாமி கோயிலில் விபூதி கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து ஹரிகர புத்திரன், கிருஷ்ணாய கிருஷ்ண வர்ணாய கிருஷ்ண புத்திராய. கிருஷ்ணனோட வர்ணம்னா என்ன, கலரு. கிருஷ்ணன் வந்து கருமல கலராக தான் இருக்கான், கருநீல மேனிக்கு சொந்தக்காரன் கிருஷ்ணன். அதனால் அந்த கிருஷ்ணனுடைய அவதாரமாக வந்து அவர் வந்து சிவனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறாரு. 2 கலந்தவர் தான் கருப்பணசாமி. அதனால தான் ஐயப்பன் கோயிலுக்கு அவருக்கு வந்து 18 படிக்கு கீழே இருக்கிறாரு. ஐயப்பன் யார், ஹரிகர புத்திரன் தானே, ஹரிகர புத்திரன் ஆனந்த சுதன் ஐயப்பனுக்கு வந்து வந்து கருப்பணசாமி வழிபாடு பண்ணிட்டு தான் போகணும். இன்றைக்கும் பாருங்கள், ஐயப்ப பக்தர்கள் அந்த பூஜை பண்ணும்போது கடைசியில் கருப்பணசாமி வழிபாடு பண்ணிட்டு தான் பூஜையை முடிப்பாங்க. அந்த கன்னி பூஜை நடக்கும் போதெல்லாம் ஒன்றை தொட்டு ஒன்று இருக்குது, காரணம் இல்லாத காரியம் இங்கே எதுவுமே இல்லை. அதனால் கருப்பணசாமி வழிபாடு பண்ணுங்க விருச்சிகராசினியர்கள், நல்லபடியாக இருக்கும். கருப்பணசாமி கோயிலுக்கு போங்க, உங்கள் முறைப்படி எப்படி கும்பிடணுமோ, இல்லைனா அந்த கோயில் முறைப்படி எப்படி கும்பிடணுமோ அதுபடி கும்பிடுங்க. கருப்பணசாமி வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. கருப்பணசாமி கோயிலுக்கு போக முடியாதவர்கள் மற்ற தெய்வத்தையும் கும்பிடலாம், ஐயனாரை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம், சாஸ்தாவை கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம், எல்லாமே ஒரே அம்சம்தான். ஆஞ்சநேயரும் வந்து ருத்ர அவதாரம் தான், ராம பக்தன் தான். சரியா, இந்த 5 தெய்வமே வந்து சிவனுக்கும் வருவாங்க, பெருமாளுக்கும் வருவாங்க. சரியா, அதனால் இந்த 5 பேரையும் கும்பிடலாம், 5 பேர் நாமத்தையும் சொல்லலாம். கருப்பணசாமி வந்து அவர் ஒரு காவல் தெய்வமாக பார்க்கப்படுகிறார், காவல் தெய்வத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறார். சரியா நேர்களே, அதனால் கருப்பணசாமியை விருச்சிகராசினியர்கள் கும்பிட வேண்டிய காலம் வந்துருச்சு. இந்நேரம் அவரை விட்டால் வேறு வழி இல்லை, கும்பிடுங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு, 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது. ஸோ ராசிக்கு 5ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், சுகஸ்தானம், கர்மஸ்தானம், இது வந்து பாப தொடர்பில் இருக்கிறதுனால கருப்பணசாமியை கும்பிடுங்க. பொதுவாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்துச்சுன்னா கருப்பணசாமியை கும்பிடலாம். கருப்பணசாமியை கும்பிட்டோம்னா ராகு கேது தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். ஓகே நேர்களே, வீடியோவை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன்.
எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக இருந்துச்சு, இந்த வீடியோ இந்த கண்டென்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்துன்னா கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன், ரிப்ளை பண்ணுவேன். மற்றபடி வேறு எதுவும் தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக என் நாலேஜுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து சொல்லுவேன். அதுபோல் உங்கள் ஊரில் கற்பனசாமி கோயில் எங்கே இருக்குது, உங்கள் ஊரில் உள்ள சில சிறப்புகள் அம்சங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கருப்பனுடைய நாமத்தை சொல்லுங்கள், சரியா? கற்பன் எங்கள் சாமி அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய மதுரையிலலாம் நிறைய இருக்கிறாரு. மதுரையில் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு முன்னாடி கும்பிடு கருப்பசாமி இருக்கிறாரு. முதல் கும்பிடு கற்பனசாமி. அழகர் கோயிலில் இருக்கிறாரு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறாரு, அந்த பைபாஸில் இருக்கிறாரு. அதுபோக டோல்கேட் பக்கத்தில் இருக்கிறாரு. தானப்ப முதலி தெருவில் இருக்கிறாரு. தல்லாகுளத்தில் ரோட்டுக்கு மேலே பெரிய சக்தி வாய்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை மண்டி, வெங்காய மண்டி, அந்த மண்டியில் அங்கேயும் ஒரு கற்பனசாமி கோயில் இருக்குது. நிறைய இருக்குது மதுரையில், ஒரு 7-8 இடத்துல இருக்குது. தேரடி கருப்பு இருக்கிறாரு, ரொம்ப முக்கியமானவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேர் நிற்கிற இடத்துல ஒரு கருப்பு இருக்கிறாரு. அந்த தேருக்கு காவலாக இருக்கிறாரு. மீனாட்சி சொக்கநாதர் பவனி வர்ற தேருக்கு பக்கத்தில் தேரடி கருப்பு இருக்கிறாரு. ஸோ மதுரையிலையும் ஒரு 7-8 இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் ஊரில் கற்பனசாமி இருந்தாலுமே அதையும் அந்த டெக்ஸ்டில் போடுங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. கற்பனசாமியை அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. ஏன்னா அனுசம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம், கேட்டை வந்து புதனுடைய நட்சத்திரம், ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குது, சரியா? அதனால் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரங்க வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். இதை நான் முதலே சொல்லியிருக்கணும், ஞாபகம் இல்லை, கடைசியாக சொல்லிட்டேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கேட்டவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி, சரியா? மனப்பூர்வமான நன்றி. வாழ்த்துக்கள் நேயர்களே, வாழ்க வளமுடன். நன்றி.